விஜயோட மனசு வந்து ஏதோ சொல்லிகிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அவருக்கு ஒரே டென்ஷனாக இருக்குது. ஏதோ நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றும் புரியல. அந்த ராகவ நம்பவே முடியாது. அவன் ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவான். காவேரி கூடவே இருக்கணும், காவேரி எக்கார கூட தனியாக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி ஒரே கவலையாக இருக்கார். இங்கே நிவின் வந்து கால் பண்ணுறாரு. என்ன இப்போவும் இப்படி தான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. அந்த ராகவை கொஞ்சம் வாட்ச் பண்ணணும், அவன் என்ன பண்ணுறான் எது பண்ணான்னு சொல்லிட்டு, சரி நம்ம பார்த்துக்கலாம் விஜய், நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவினும் சொல்லிட்டு இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து விஜய் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க, என்னாச்சுங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்ன பிரச்சனைங்க அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏதோ பிரச்சனை மனசில் வச்சுட்ருக்கீங்க, அது என்னன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க, ப்ளீஸுங்க சொல்லுங்கங்க. காவேரி இப்போ தான் நிம்மதியாக இருக்கா, இந்த டைமில் நம்ம சொன்னோம்னா அவள் மறுபடியும் கவலைப்படுவா. அவளை கவலைப்படுறது அவளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதே கிடையாது. இப்போ வேறு மாதமாக இருக்கா, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலான்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் நம்ம வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை காவேரி, நான் ஆஃபீஸ் விஷயமா யோசிச்சுட்டு இருந்தேன். அதான் நல்லபடி பில்டிங்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டிங்களேங்க, இதுக்கப்புறம் என்ன, சீக்கிரமாகவே வந்து நம்ம ஒப்படைச்சிட போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகிடப்போகுது, இப்போது எந்த ப்ராப்ளமும் கிடையாதுல்ல, ஏங்க கவலைப்பட்டுட்ருக்கீங்க, என்னோட டெலிவரி பற்றி கவலையே படாதீங்க, நல்லபடி குழந்தை பிறக்கும், சீக்கிரமாகவே நம்ம கைக்கு குட்டி பாப்பா வந்துடும், நீங்கள் கவலைப்படாமல் இருக்குங்க அப்படின்றாங்க. கரெக்டு தான் காவேரி, நான் கவலைப்படாமல் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்காரு. என்னங்க நீங்கள் சும்மா கவலைப்பட்டுட்டே இருக்கீங்க, என்ன கவலைப்பட வேணாம் சொல்லிட்டு பாசிட்டிவாக எல்லாம் திங்க் பண்ண சொல்லிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க. இங்கே பாருங்கள், எது நடக்குதோ அது கடவுள்கிட்ட விட்டுட்டு பாசிட்டிவாக இருங்கங்க. எதுவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணால் எல்லாமே நல்லபடி நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படி தான் சொல்கிறேன் அப்படின்றாங்க. அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ராகவ் வந்து ரொம்ப டென்ஷனாக இருக்கார். எப்படியாவது அவனை பழி வாங்காமல் எப்படியே மாட்டேன், என்னை எப்படிலாம் உள்ளே வச்சுட்டான், இவ்வளோ நாள் நான் உள்ளே இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டேன், இது எல்லாத்துக்கும் அவனை சும்மாவே விட மாட்டேன், நான் அவனுக்கு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு வந்து ரவுடிஸ் எல்லாம் வர வைக்கிறாரு. ரவுடிஸ் எல்லாம் என்ன பாஸ் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து நான் சொன்னேன்ல ஆல்ரெடி ஃபோனில், ஆமாம் என் அப்பாவும் சொல்லியிருப்பார்ல, ஆமாம் பாஸ் அப்படின்றாங்க. இந்தாங்க இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான், இவனை முடிச்சிடுங்க, இவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது புரியுதா அப்படி சொல்கிறாங்க. சரிங்க நாங்கள் முடிச்சிடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. முக்கியமான விஷயம், இவன் கொஞ்சம் துள்ளுவான் ஆள், ஆனால் இவனை துள்ளுற மாதிரி இல்லாமல் நல்லா சைலண்ட்டாக முடிச்சிடணும், இவனோட விஷயமே யாருக்கும் தெரியாத அளவுக்கு முடிக்கணும் அப்படின்னோடனே, சரிங்க நாங்கள் பார்த்துக்குறோம், இவனை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறோம், முக்கியமான விஷயம் இவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்து பார்த்து முடிக்க, ஆள் வேறு மாதிரி இவன் அப்படின்னோடனே, அதையும் நாங்கள் பார்த்துக்குறோம், எவ்வளோ ஆள் இந்த மாதிரி நாங்கள் பார்த்துருப்போம் எங்கள் சர்வீஸில், நாங்கள் பார்த்துருக்க மாட்டோமா அப்படின்னோடனே, நீங்கள் பாருங்கள் இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து போயிடணும், எஸ்கேப் ஆகிடணும், இங்கே எங்கேயுமே இருக்கக்கூடாது, தலைமறைவாயிடணும் சரியா அப்படின்னோடனே, சரிங்க பாஸ் நாங்கள் பார்த்துக்குறோம், இதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் நாங்கள் இருக்க மாட்டோம், நான் எங்கேயாவது வெளியூர் போயிடுறோம், நீங்கள் கவலைப்படாதீங்க, கொஞ்ச நாள் வெளியூரில் இருந்துட்டு இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்க, இவன் இந்த உலகத்தை விட்டு போனோன்னே எல்லா பிரச்சனையும் தீர்த்தோன்னே நானே உங்களுக்கு சொல்லுவேன், அப்புறம் நீங்கள் வந்தால் போதும், ஒரு வேளை நீங்கள் மாட்டிக்கிறீங்கன்னா கூட என் பேர் இதில் வெளியே வரக்கூடாது சரியா அப்படின்னோடனே, சரிங்க பாஸ் நாங்கள் பார்த்துக்குறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை தம்பி, அப்பாக்காக இதெல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோமா, நாங்கள் கவலையே இல்லாமல் இருங்க, நாங்கள் பக்காவாக செஞ்சுட்டு உங்களை கூப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே காவேரி என்ன சொல்கிறாங்க, எங்கே கிளம்பிட்டுருக்கீங்க, வேறு ஒன்றும் இல்லை காவேரி, மாத்திரை வாங்கிறதுக்காக போயிட்டுருக்கேன், டேப்லெட்ஸ் ஆல்ரெடி நாங்கள் கொடுத்த டேப்லெட்ஸ் எல்லாமே வாங்கியாச்சு, இல்லை காவேரி ஒரு டேப்லெட் மட்டும் இல்லைன்னு சொன்னால், அது கொஞ்ச நேரம் போது வந்துடும் சொன்னால், அதனால தான் வாங்குறதுக்காக போயிருக்கேன், ஏங்க இந்த டைமில் போகணுமாங்க, அதுக்கு என்ன பண்ணுறது காவேரி, எந்த டைமாக இருந்தால் நான் டேப்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதுவும் இந்த மாதிரி டைமில் டேப்லெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் காவேரி, நான் போய் வாங்கிட்டு உடனே வந்துடுவேனா, நீ சமத்தா தூங்குவியா சரியா அப்படின்னோடனே, சரிங்க ஆனால் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்றாங்க. நான் சீக்கிரம் வந்துடுறேன் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு. நிவின் வந்து கால் பண்ணுறாரு. என்ன நிவின் இந்த டைமில் கால் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன இந்த டைமில் வெளியே இருக்கீங்கன்னொன்னே, இல்லை நிவின் டேப்லெட் வாங்குறதுக்காக வந்து போயிட்டுருக்கேன், இந்த டைம்லையா, ஆமாம் டேப்லெட்டோட தீர்ந்துச்சு, அது வரும்னு சொன்னால் அதனால தான் போயிட்டுருக்கேன், ரொம்ப லேட் ஆகிடுச்சு விஜய் பார்த்து போங்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன இந்த டைமில் கால் பண்ணீங்க, இல்லை அந்த ராகு வந்து ஏதோ பிளான் பண்ணுற மாதிரி தெரியுது விஜய் அப்படின்னோடனே, என்ன சொல்கிறீங்க அப்படின்னோடனே, அதை பற்றி உங்ககிட்ட நேரில் பேசலான்னு நினைக்கிறேன், சரி நீங்கள் அங்கே தானே இருக்கீங்க மெடிக்கல் ஷாப்பில் தானே, நான் அங்கேயே வரேன் விஜய் அப்படின்னோடனே, நான் அந்த சரௌண்டிங்கில் தான் நானும் இருக்கேன் அப்படின்னு, சரி வாங்க நிபின் அப்படின்றாங்க. இங்கே விஜய் வந்து மெடிக்கலில் வந்து மாத்திரை வாங்கிட்டு வெளியில் நிற்கலாம் சொல்லிட்டு சைடில் நிற்கலாம் சொல்லிட்டு போகிறாரு. கரெக்டாக ரவுடிஸ் அங்கே நிற்கிறாங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடையாரு. அவங்களுக்கும் விஜய்க்கும் செம்ம ஃபைட் ஆகுது. செம்மையாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ரவுடி வந்து தலையில் அடிச்சிட்டாரு. மயங்கி விழுந்துட்டார் விஜய். ரவுடிஸ் எல்லாம் பேர் கொண்டு விஜய் அடிக்கிறதுக்குள்ளேயுமே நிவின் அங்கே வந்துடுறாரு. நிவினை பார்த்து ரவுடிஸ் எல்லாமே ஓடி போயிடுறாங்க. நிவின் அதிர்ச்சி அடையாரு விஜயை பார்த்து.